Hello guys, welcome back to my YouTube channel. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் பேர் சிவா. நான் நிறைய ட்ராவல் வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வால்பாறையில் இருக்கேன். இந்த 2 days வால்பாறை ட்ரிப்பில் இதுதான் என்னோட கடைசி வீடியோ. பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா சேனலில் வால்பாறைன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நிறைய பிளேசஸ்க்கு போயிருந்தேன், நிறைய ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்திருந்தேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் தலனார் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரைடு போயிருப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போது அந்த ஒரு பிளேஸ்லேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு பெருசாக எந்த ஒரு பிளானும் இல்லை வீட்டுக்கு போகிறத தவிர. மணி மத்தியானம் 12 மணிக்கிட்ட ஆச்சு. மார்னிங்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல. எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா போகிற வழியில் நல்ல ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லை. சரி ஓகே, அட்லீஸ்ட் டீ குடிக்கலான்னு வாட்டர் ஃபால்ஸ் டீ ஷாப் அப்படின்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன். ரொம்பவே சின்ன பிளேஸ் தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அங்கே மொத்தம் 3 நெஸ்ட் இருந்துச்சு. ஒரு நெஸ்ட்டு டீ போடுறதுக்கு, மிச்சம் இருக்கிற 2 நெஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்கு. நடுவில் சின்னதாக ஒரு பிரிட்ஜு, அதுக்கு அந்த சைடு வாட்டர் ஃபால்ஸ். அந்த இடம் ரொம்பவே ரொமான்டிக்காக இருந்துச்சு. ஒரு டீ 10 rupees. டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். நான் பெரிய டீ காஃபி ஃபேன்லாம் இல்லை, பட் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு, அதாவது எங்கெல்லாம் டீ எஸ்டேட் அதிகமாக இருக்கோ அங்கே வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அங்கே தான் ஒரிஜினல் டீ ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. பட் அப்படிலாம் எதுவும் பெருசாக தெரியல. ஒரு ஆவரேஜான நம்ம ஒன்று கிடைக்கிற ஒரு டீ மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு டீ எப்படிங்க பார்த்தோம். கண்டிப்பாக எங்கேயாச்சும் போகிற வழியில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் ஏன் இந்த காட் ரோட்டை ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தோணுச்சு. அதனால் எங்கள் பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த என்டையர் காட் ரோட்டை நான் ட்ரோன் ஷாட் எடுத்தேன். ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு அப்படி நான் கீழே போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் தான் மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஆனால் இந்த டைம் வால்பாறை ஃபுல்லாகவே தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 50 rupeesக்கு அது ஒர்த்தாக இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால் அந்த ஒரு பிளேஸ்க்கு நான் போகலை. அப்படியே ஆலியார் டேம் கிட்ட வரும்போது மசாலா ஸ்மெல் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு டேமை சுற்றி மீன் கடை நிறையா இருக்குன்ட்டு. ஸோ நேராக ஒரு மீன் கடைக்கு போனேன். அங்கே போயிட்டு ஒரு நெய் மீன், ஒரு பாறை மீன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். மசாலா கொஞ்சம் ஓவர் பவராக தான் இருந்துச்சு, பட் ஃபிஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே உடுமலைப்பேட்டு ரூட் எடுத்தேன். எனக்கு அந்த ரூட்டு கொஞ்சம் சுற்று தான், ஆனால் எனக்கு அந்த ரூட் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சுற்றி 2 சைடும் விண்மில்ஸ் தான் இருக்குது. நான் வால்பாறை போகும்போதே இந்த ஒரு ரூட்டில் தான் வந்தேன். அப்போ இயர்லி மார்னிங் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருந்தேன். அதை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வால்பாறை ட்ரிப் வெற்றிகரமாக எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.